إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله مولانا العظيم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு வான்புகள் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய ரஹ்மத்தை அகிலத்திற்கு ஏந்தி வந்த சர்தார் வ சர்க்காரே தோ ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஊத் தாபிஈன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உரித்தாக என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால் புனித மிகு ஜுமுஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லமாம் பள்ளி வாயிலில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்கள், ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனை எங்கிருந்த பொழுதிலும் எல்லா நேரங்களிலும் தக்வா எனும் இறையச்சத்தை எடுத்து நடந்து வாழ்ந்து கொள்ளும்படியாக ஆரம்பத்தில் அடியினால் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்வதனாக இந்த குதுபா பேருரையை ஆரம்பம் செய்கின்றேன். மலர்ந்திருக்கும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த வசந்தத்தினுடைய ஆரம்பமான காலப்பகுதியில் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருடைய வாழ்க்கையையும் நோய்கள், நொம்பல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கடன்கள், முசீபத்துகள் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் வசந்தமான நல்ல ஒரு வாழ்க்கையை மாற்றி தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் உலகத்துல பிறந்த மனிதர்கள்ல the very coolest person ever, உலகத்துல பிறந்தவங்கள்ல கூலான ஒருத்தர்னா அந்த பேருக்கு பாத்திரமான உயிரிலும் இனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களால தான் இன்றைக்கு ஏண்டையும் உங்களுடையும் பேர் எப்படி போனாலும் உடம்புல எங்களோட முகத்துல ஒரு தாடி அல்லது கண்ணில் ஒரு சுருமா அல்லது தலையில ஒரு தொப்பி அல்லது வாயை திறந்தா படைத்தரப்புடைய பேர், சும்மா இருக்கிற தெய்வங்களோட பேர் அல்ல, படைத்தரப்புடைய பேர்.
வாரதுக்கு பெரிய ஒரு தியாகத்தை அழகா செஞ்சு தந்துட்டு போனேன் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மேலும் மேலும் அவர்கள் மீது ஸலவாத்தை அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வங்களே, நேரம் சுருக்கம், தலைப்பு எப்படி எடுப்போம் என்று கொஞ்சம் யோசிச்சோம். சரி, அல்லாஹ் தஆலா இந்த நபிய எப்படி கண்ணியப்படுத்துறான் என்று கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் என்று யோசிச்சோம். நானும் நீங்களும் ஞாபகப்படுத்துறது அல்ல, படைச்ச ரப்பு எப்படி கண்ணியப்படுத்துறான், அவன் எப்படி ஞாபகப்படுத்துறான். முதலாவது படைச்ச ரப்புட பெயரை கொஞ்சம் பாருங்க. அவனுடைய பெயர் ஜலாலியத்து பொருந்தினது. அல்லாஹ் என்ற ஒரு பெயர் அவன் எடுத்திருக்கிறான். இந்த பெயர் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த தோற்றத்தை பத்தி தன்னுடைய கவிஞராக இருந்த ஹஸரத் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு கவிதை ஒன்று படிச்சாங்க. அந்த கவிதையை படிச்சா தலைப்பிலிருந்து நான் வெளியே போயிடுவேனோ என்ற பயத்துல அந்த கவிதையில 4வது அடியை மட்டும் நான் சொல்றேன். 4 அடி தான் படிச்சாங்க, 4 அடி. அதுல 4வது அடிதான் கஅன்னக خلقت كما تشاء كأنك قد خلقت كما تشاء. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உலகத்துல எப்படி பிறந்திருக்கிறீங்கடா அல்லாஹ் தஆலாவிடத்துல நீங்களே அப்ளிகேட் பண்ணி ஏந்த முகம் இப்படி இருக்கணும், ஏந்த கண் இப்படி இருக்கணும், ஏந்த வாய் இப்படி இருக்கணும், ஏந்த பற்கள் இப்படி இருக்கணும் என்று நீங்களே கேட்டு அல்லாஹ் படைத்ததை போலதான் நீங்க உலகத்துல பிறந்தீங்க என்று அந்த அடிய முடிகிறாங்க. அதை வர்ணிக்க ஏழாங்க. அவ்வளவு அழகு சலாசலம். இதை ஞாபகப்படுத்துகிறது என்னென்றா, ஏந்தையும் உங்களையும் உயிரிலும் பேரிலும் கலந்த அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகு இருந்தா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயர் புகழுக்குரியவர், புகழப்பட்டவர். ஒரு மனிதனும் அவனோட பேரும் சிங்காவது ரொம்ப குறைவு. சிலவங்களோட பேரையும் ஆளையும் பார்த்தா சம்பந்தமே இல்லை, சிலவங்களோட வேலையையும் பேரையும் பார்த்தா சம்பந்தமே இல்லை. இந்த பேரை வச்சுக்கொண்டா இந்த வேலை செஞ்சீங்கன்னு கேட்கிற அளவுக்கு பார்க்கல. ஆனா படைத்த ரப்பு அல்லாஹ் என்ற நபிக்கு கொடுத்த பேர் புகழப்பட்டவர். இப்பையும் புகழறோம், இனியும் புகழப்படும், அதுல சந்தேகம் இல்லை. யாராவது நபியோட பேரை கேட்டா இன்ஷா அல்லாஹ் புகழப்படுவாங்கன்னு சொல்லலையா? இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அதுதான் இப்ப பேச போறோம், எப்படி அல்லாஹ் புகழ சொல்றான் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அப்ப நபிக்கு அப்படி பேரை கொடுத்தான் என்றா அவனுடைய பேர் அவன் எப்படி வச்சிருப்பான்? சுப்ஹானல்லாஹ், அவனுடைய பேர் அவன் எப்படி வச்சிருப்பான்? அல்லாஹ் கடைசிக்கு அந்த ஜலாலியத்துடைய ஹாவர்து, பெரிய ஹாவர்து. அதான் ஹூ என்றோம், குல் ஹுவல்லாஹு ஹுவ என்றோம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹூ லஹு லில்லாஹி. இதெல்லாம் அவன் அவன் அவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, இந்த அல்லாஹ்வுடைய பெயர் அவன் எப்படி எடுத்தான்டா 4 எழுத்தால தான் அவன பேர் எடுத்தான். பெரிய எழுத்தல இல்ல. உங்களோட பேருக்கு எப்படி ஸ்பெல் பண்றீங்க ஹாஜி? சரியான கஷ்டமான பேர் உண்டு. ஜி போடுறியா, சி போடுறியா, இல்லாட்டி சி போடுறியா, கே போடுறியா, இல்லாட்டி சி கே போடுறியா, டபுள் ஐயா டபுள் ஐயா. அல்லாஹ் அக்பர். ஐயா ஐயா பேர் கஷ்டம் போலது. ரப்புடைய பேர் 4 எழுத்து. 1வது அலிஃப், 2வது ஒரு லாம், 3வது லாம், 4வது ஹா. இந்த 4 எழுத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயரை ஆக்கிக் கொண்டார். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெயர் அல்லாஹ் தஆலா அமைச்சு கொடுக்கிறான். அதனால தான் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்களே கேட்டு எடுத்துக்கொண்ட மாதிரி அல்லாஹ் தஆலா நபி அவங்களோட பெயரையும் ஆக்கி கொடுத்தான். முஹம்மத் 4 எழுத்து. 1வது ஒரு மீம், 2வது ஒரு ஹா, 3வது ஒரு மீம், 4வது தா. முஹம்மத் அல்லாஹ். இதுக்கு முன்னால வந்த வேதங்கள்ல
அல்லாஹ் தஆலா நபியாவோட பேரை சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் அத குர்ஆன்ல சொல்றான். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜீல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேர் எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் ஒருத்தர் வர இருக்கிறாரே அவருடைய பேர் அஹ்மத் என்று சொல்லப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல எத்தனை எழுத்து? அலிஃப் ஹா மீம் தால். அல்லாஹ் தஆலா அதுலயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேரை அவனோட பேரோட சேர்ற மாதிரி ஆக்கிவிட்டான். அதுக்கு பின்னால இன்னொரு வேலை உண்டு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் கலிமா இருந்துச்சு. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல உதாரணமாக கலிமா என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ். இப்படி ஒவ்வொருத்தருடைய காலத்துல கலிமா இருந்துச்சு. ஏண்டையும் உங்களுடைய கலிமா என்ன? இன்னைக்கு நானும் நீங்களும் ஈசா ரூஹுல்லாஹ் சொல்றோம் இல்ல, மூசா கலீமுல்லாஹ் சொல்றோம் இல்ல, யூனுஸ் நஜியுல்லாஹ் சொல்றதும் இல்ல, இப்ராஹிம் கலீலுல்லாஹ் சொல்றதும் இல்ல. இது நாங்க சொல்றோம்ல. நாங்க என்ன சொல்றது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கலிமால ரெண்டு பார்ட், ரெண்டு சைடு. ஒன்றாவது அல்லாஹ்வுடைய ஜலாலியத், இரண்டாவது ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஹாதத். இந்த ரெண்டையும் அல்லாஹ் தஆலா எப்படி செய்கிறான்டா லா இலாஹ இல்லல்லாஹ்ல 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ்ல 12 எழுத்து. இந்த பக்கத்தையும் 12, அடுத்த பக்கத்தையும் அல்லாஹ் தஆலா 12 ஆக்கி வச்சான். ரெண்டும் ஒன்று. அடுத்த விஷயம் என்ன? அடுத்த விஷயம் அதை விட கொஞ்சம் மேல. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கலாம், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக இருக்கலாம், இந்த அல்லாஹ் என்ற பெயராக இருக்கலாம், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் என்ற பெயராக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த எல்லா எழுத்துக்கள், இந்த 24 எழுத்துக்களையும் உயிர் எழுத்துக்களாக தான் ஆக்கினான். என்னது உயிர் எழுத்து? அதுதான் ஆல்பபெட் என்று சொல்லுவோம். ஆல்பபெட் தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும், தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். உயிர் எழுத்து இன்னொன்று அ ஆ இ ஈ இதெல்லாம் பேசுவோம். 12 உயிர் எழுத்து இருக்கு. இன்னொரு எழுத்து ஒன்று இருக்கு, அதுக்கு சொல்லுவாங்க உயிர் மெய் எழுத்துக்கள். அத மாதிரி அரபுலையும் இருக்கு. இப்ப எங்கட அரபுல இருக்கக்கூடிய அந்த ஆ ப த ச இது போது அப்படி எங்கட ஆல்பபெட், இந்த ஆல்பபெட்கள்ல உயிரெழுத்து என்று சொல்றது எது என்றால் நுகுதா இல்லாதது. நொகத்து டாட் டாட். இந்த பாக்கு பாருங்க கீழே டாட் இருக்கு, தாக்கு பாருங்க மேல 2 இருக்கு, சாக்கு பாருங்க 3 இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் 1 2 3 அந்த டார்கெட் குரல் ஓதிப்போம். ஒரு நொகத்து மேல 2 நொகத்து கீழே எழுத்துக்கள பாடமாக்கணுமா இல்லையா? இதுக்கு சொல்றது உயிர்மை எழுத்து. அதாவது அந்த எழுத்துக்களோட டொட் அழிஞ்சா எழுத்து மாறும். தா இருக்குது, தால இருக்கிற ஒரு நொகத்தை அழிஞ்சிருச்சுண்டா நூன் ஆகிடும். இன்னொரு நொகத்தை கூட்டிட்டோம்னா சாவாகிடும். பா இருக்குது, கீழே இருக்கிற நொகத்து இல்லாம போனா அந்த சக்திங்குவாங்க. சக்தி மட்டும் நீயும். எழுத்து என்னன்னு தெரியாது, எழுத்து என்னன்னு தெரியாது. தொட்டுட பவர் இல்லாட்டி எழுத்து இல்ல. இதுதான் உயிர்மை எழுத்து. அல்லாஹ் தஆலா அவன்ட பெயரா இருக்கலாம், அவன்ட கலிமாவாக இருக்கலாம், ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெயரா இருக்கலாம், அவங்களோட ஷஹாதத்தா இருக்கலாம். எல்லாத்தையும் உயிர் எழுத்தால தான் படைச்சான். உயிர் எழுத்துண்டா அதுக்கு சப்போர்ட் தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்துல டொட் இல்லாத எழுத்து தான் எல்லாம் இருக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்துல டொட் இல்லாத எழுத்து தான் எல்லாம் இருக்கு. அல்லாஹ் ரெண்டையும் கொண்டாடி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம். இது அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் என்ற சூரால வரஃபஅனா லக திக்ரக் என்ற ஒரு ஆயத் இருக்குது. இந்த ஆயத்துல இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர்ல கொண்டு வராங்க. ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரோட ஒரு ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்துல கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்களா, நான் அல்லாஹ்விடத்துல கேட்டேன், யா அல்லாஹ் எனக்கு முன்னால நிறைய நபிமார்கள் கண்ணியமானவர்கள் வந்துட்டு போனாங்க, நீ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்திருந்தாய் யா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ பேசுற சக்தியை கொடுத்தாய், அவங்க பேசினாங்க, கையில அசா இருந்துச்சு.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நீ கப்பல்ல இருந்து காப்பாத்தி இருக்கிறாய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நீ வந்து நெருப்புல இருந்து காப்பாத்தினாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தாய். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இஹ்யாஉல் மவாத், மௌத்தாவினவங்களை உயிர்ப்பிக்கிற சக்தியை சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தாய். இப்படி ஒவ்வொரு நபியோட பேரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு என்னது யா அல்லாஹ் தந்தாய் என்று. இது குறையல்ல, என்ன கொண்டு தரல அப்படி சொல்லல, சும்மா முஹப்பத் முஹிப்புல்லாஹ் அல்லாஹ்வோட பேசுறாங்க. அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, எனக்கு என்னது யா அல்லாஹ் நீ வச்சிருக்கிறாய் என்று கேட்ட நேரத்துல அல்லாஹ் தஆலா சொன்னானா, அவலைஸ கத் அதைதுக, உங்களுக்கு நான் ஒன்று தரலையா, யாருக்குமே கொடுக்காத ஒன்று தரலையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்களா, யா அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காதது எனக்கு நீ என்னத்தை தந்தாய்? அல்லா துகிர்து இல்லா துகிர்த மஇ, என்ற பெயர் சொல்லப்பட்டால் உங்களோட பெயரையும் நான் சொல்ல வைப்பேன். வரஃபஅனா லக ذிக்ரக, நபியே நாயகமே, வரஃபஅனா லக, உங்களுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறோம், ذிக்ரக உங்களோட ஞாபகத்தை, மவுத் வரை அல்ல, 5 வருஷத்துக்கு அல்ல, 5 நூற்றாண்டுக்கு அல்ல, ஒரு மிலேனியமுக்கு அல்ல, மாறாக கியாமத் நாள் பரியந்தம் உங்களை நான் பேச வைப்பேன். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இது இன்ஷா அல்லாஹ் வரல, ரப்புடையவர். வரஃபஅனா லக ذிக்ரக், உங்களை பேச வைப்பேன். அதுக்கு கீழாக கொண்டு வராங்க, அல்லா துகிர்து இல்லா துகிர்த மஇ, நான் ஏந்த பெயர் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் பின்னுக்கால முஹம்மது என்பதையும் சொல்ல வைப்பேன். இல்லையா? லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ன முடிகிறதோட முஹம்மது ரசூலுல்லாஹ். நாங்க தக்பீர் கட்டுறோம், சுப்ஹானல்லாஹ் கடமை, பரலான தொழுகை கடமை, சுன்னத்துகளை கொஞ்சம் வைப்போமே, பரவ பேசுவோமே, தக்பீர் கட்டுறோம், அல்லாஹு அக்பர், நவைத்து உஸல்லி எல்லாம் சொல்லிட்டு கடைசில லில்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர். தொழுகை எப்படி முடிகிறது? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். நாங்க அல்லாஹ்வுக்கு அல்லாஹு அக்பர் மட்டும் தான் சொன்னோம். நபி அவங்களோட பேர்ல எவ்வளவு ஸலவாத்? யா ரசூலல்லாஹ், எந்த பேர்ல ஆரம்பிச்சாலும் உங்களோட பேர்ல தான் முடிக்க வைப்பேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சான். தஷஹுதுல அப்படி துஆ கேக்குறோம், துஆவுடைய ஒழுங்கு என்ன? எங்களை தாலீம் கிதாபுகள் இருக்கு, முத்தஹபுல் இருக்கு, சஹீஹான ரிவாயாத்துகள் என்னது? எங்களுடைய துஆவுடைய முறை ஆதாப் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை புகழணும். இரண்டாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா, பிஸ்மில்லாஹ். நபி அவர்கள் மீது யார் ஸலவாத் சொல்லாம துஆ கேக்குறாங்களோ துஆ மேல போவாது. முடிக்கிறது எப்படி? முடிக்கும் பொழுது வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத், அப்படியே ஸலவாத் ஓதிட்டு வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆரம்பிக்கிறது ரப்புட பேர்ல, முடிக்கிறது என்ற நபியிட பேர்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, இந்த ரப்பு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எப்படி கண்ணியப்படுத்தினார்? இந்த அந்த சராசரங்களை தாண்டி, இந்த குளோபையும் இந்த யூனிவர்ஸையும் தாண்டி எங்களுக்கு தெரிந்த இடம் என்ன? வானம். வானங்கள் எத்தனை? 7. சபா சமாவாத்தின் திபாகா, 7 வானங்களை தட்டு தட்டா படைச்சிருக்கிறேன். ஒரு வானத்திலிருந்து அடுத்த வானத்துக்குரிய தூரம் என்ன? ஒரு வானத்திலிருந்து அடுத்த வானத்துக்குரிய தூரம் இந்த நாம இருக்கிற இந்த பூமியில இருந்து 1வது வானத்துக்குரிய தூரம். இதான் தூரம். ஹதீஸ்ல வந்து இங்க இருந்து 1வது வானத்துல தூரம் தான் 1வது வானத்துல இருந்து 2வது வானத்துல தூரம். அப்ப 3வது 4வது 5வது 6வது 7வது வானத்துல யார் இருந்தாங்க? மிஅராஜுடைய பயணத்தின் பொழுது ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்க பாஷையில சொன்னா கஜம் மித்துரா என்றோம், கல்யாண மித்துரா என்றோம், அம்பய அல்வா என்றோம். அவர் இருக்கிறார் 7வது வானத்துல. நாங்களும் யோசிச்சோம், அடே உயர்ந்த இடம் அதுதான் 7வது வானம், அங்கதான் பைத்துல் மஅமூர் இருக்குது. அப்ப அதுக்கு அங்க ஒரு இடம் இல்லையே, ஏண்ட ஹபீபுக்கு கொடுக்காத இடம் அல்லாஹ் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருக்கிறானே என்று பார்த்தா அல்லாஹ் தஆலா இல்ல அதுக்கு அங்க ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன்னா நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டி போறேன். எவ்வளவு பெரிய இடம் என்றிருந்தால்
சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட அந்த இடத்துக்கு போவேலாம். சித்ரத்துல் முன்தஹா அல்லாஹ் தஆலா பேசுறான், இந்த சித்ரத்துல் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அங்கதான் ஜன்னத் இருக்குது, அங்கதான் சொர்க்கம் இருக்குது. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் சாரி எனக்கு இத தாண்டி வரையலாம், வந்தா நான் ரப்புடைய ஜலாலியத்துட பவர் அவன் ஹோட்ஸ் கூட நான் சாம்பல் ஆகிடுவேன், நீங்க போலாம். அப்ப நபியுடைய ஜலாலியத் எப்படி இருக்கும்? ஏண்ட வாயால நான் எப்படி அதை பேசுறேன்? நபி அல்லாஹ்வுடைய பக்கத்துல போறாங்க, அல்லாஹ்வுடைய பக்கத்துல போறாங்க. யா அல்லாஹ் எவ்வளவு பக்கம். அல்லாஹ் சொல்றான், நீங்க வாங்க. நீங்க நினைச்சீங்களா இப்ராஹிம் நீங்க தான் கடைசி, அதுதான் டெட் எண்ட். இல்ல இல்ல, அதுதான் டெட் எண்ட். நீங்க அதுதான் ஹபீப் சையதுனா இப்ராஹிம் கலீல் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஹபீபுல்லாஹ். ஹபீபுல்லாஹ் நாடினர்களே, இறைநேசம் செய்தவர்களே, கியாமத்துடைய நாள்ல நேரத்துக்கு நெருங்கிட்டோம். கியாமத்தினுடைய நாள்ல இந்த ஹபீபுக்கும் கலீலுக்கும் இடையில சின்னொரு வித்தியாசம் வந்து கியாமத்துல இங்க விளங்கா அங்க விளங்கும். அது என்னன்னா, அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரால 254வது வசனம் 255வது வசனம் தான் ஆயத்துல் குர்சி. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயத்துல் குர்சிக்கு முதல் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. ஆயத்துல் குர்சிக்கு முதல் வசனம் அல்லாஹ் பேசுறான், இணையவங்களுக்கு தான் பேசுறான். இணையவங்களுக்கு யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ தேவ பக்திகளே நாங்க இறை விசுவாசம் எங்களுக்கு தான். அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல எனக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துற ஒரு விஷயம் உண்டு. அங்க போனதுக்கு பின்னால யாரும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு வரல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய யௌம், ஒரு நாள் வரை இருக்குது, அந்த நாளுக்கு முன்னால கிடைச்சது ஒரு நல்ல விஷயத்தை செலவழிங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். எப்படி நாள் தெரியுமா? லா பைஉன் ஃபீஹி, அந்த நாள்ல பிசினஸ் டீலிங் பண்ணேலா. யா அல்லாஹ் மேம தரகமுத செக் එකක් දෙන්නද அல்லாஹ்வோட பேசலாம், டீலிங் செல்லுபடியாகாது. வலா குல்லா, அல்லாஹ் பேசுறான் இதாங்க, வலா குல்லா, அந்த நாள்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சரி வராது, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சரி வராது. அல்லாஹ் தஆலா பேசுறான். வலா ஷஃபா, யாரும் வந்து ரெக்கமெண்டேஷன் தரையாது பேசுறான் அல்லாஹ் தஆலா. அதனால்தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்துல கேட்ட துஆக்கள்ல ஒரு துஆ அல்லாஹ் தஆலா கிட்ட சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டாங்க. ஃப்ரெண்ட், அல்லாஹ்வுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், பிக் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க துஆ. என்னது கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், கியாமத் நாள்ல நீ கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ். ரப்பு கிட்ட ஃப்ரெண்ட் கேக்குறாரு. லா துக்ஸினி, லா துக்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் எல்லாரையும் நெருப்புல நாள்ல என்னை கேவலப்படுத்திடாத, இந்த ஃப்ரெண்ட கேவலப்படுத்திடாத கேட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்குறான், நபி கேட்க இல்ல. அல்லாஹ் தஆலா ஏண்டை மோளை நபிக்கு ஆயத் இறக்குறான், கியாமத்துல உங்களுக்கு மட்டும் ஷஃபாஅத் செய்யறதுக்கு நான் அனுமதி தரேன். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதால இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவான், அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நபியே நாயகமே இர்ஃபா ரஅஸக், தலைய தூக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதால இருப்பாங்க, ஏறாம தூக்க மாட்டேங்க. சொல்றாங்க இர்ஃபா ரஅஸக், தலைய தூக்குங்க நபியே, ஏறாம தூக்க மாட்டேங்க யா அல்லாஹ். மூணாவது தடவையா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா, நீங்க உங்களுக்கு என்ன ஓடுமோ கேளுங்க, தலைய தூக்கு. அல்லாஹ்வுக்கு விருப்பமான நிலை என்ன? தொழுகையில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நிலை சஜதா. அதனால தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் அல்லாஹ்வை பார்த்து சிரிச்சாங்க. சொன்னது அல்லாஹ் தஆலா கேட்டானா, வயலுல்லா ஐஹினாவில் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யா அல்லாஹ் உலகத்திலேயே வெரி ஹாப்பியஸ்ட் மேன் நான் தான். ஏன் நானும் நீயும் டைரக்டா பேசுறோமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் என்ன அல்லாஹ் தஆலா ஆன்லைன் வந்துடுவான், எங்கேஜ் ஆகாது. நான் வேற வேற புறவாங்க எல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல, டைரக்டா லைன்ல வந்துடும் அல்லாஹ் தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சந்தோஷப்பட்டோனே அல்லாஹ் தஆலா சொன்னானா, ஏன் நீங்க சந்தோஷம் இல்லையா? அல்லாஹ்
உலகத்துல உன்னையோட பேசுற பாக்கியம் யாருக்கும் இல்லை, எனக்கு தந்திருக்கிறாய். நான் சிரிக்காம சந்தோஷப்படாம என்ன செய்வேன்? அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னானா, உங்களுக்கு பின்னுக்கால ஒரு சமுதாயம் வர இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொழுகை கொண்ட நான் கிஃப்ட் பண்ணுவேன். அதுல சஜதா என்ற ஒரு பொசிஷன் நான் வச்சிருக்கிறேன். அந்த சஜதா என்ற பொசிஷன் வந்தால் மூசா நீங்களும் நானும் இப்ப பேசுறோம் தான், உங்களுக்கு டைரக்டா என்ற சத்தம் கேட்குது தான், ஆனா உங்களுக்கு you cannot see me, உங்களுக்கு என்னை பார்க்கலாம். எனக்கும் உங்களுக்கும் இடையில 70,000 ஹிஜாப் இருக்குது, 70,000 கர்டன் இருக்குது. எனக்கும் கொஞ்சம் இந்த நாலஞ்சு தூணிக்கிற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில 70,000 கர்டன் இருக்குது. அந்த கர்டனுக்கு அங்காளனுக்கு தான் நான் அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனா அவங்க சஜதா செஞ்சாங்கடா, அவங்க கண்ணியமான இந்த ப்ரொசஸர், கண்ணியமான இந்த தலை என்ற சிஸ்டம் ஒரு முக்கியமான இடம். சில பேருக்கு தலைக்கு அடிச்சா தலையடிவாங்க, தலையடி தலை முக்கியமான இடம். நான் சொல்ற தலை என்றோம், அவர்தான் கால் என்றோம், அவர்தான் தலை என்றோம். அவ்வளவு முக்கியமான தலைய சுத்தமான பூமியில எனக்காக வேண்டி யோசிக்காம வைப்பாங்க. 70,000 சிலையை பிறந்துட்டு நான் டிரெக்டா அவரை முன் போடுவேன். அவங்கள முன்னுக்கு வருவேன். சுப்ஹான ரப்பியல் அலா. ஃபிரௌன் சொல்றது என்ன? அன ரப்புக்குமுல் அலா. அவன் அப்படி சொன்னான். நாங்க சொல்றது யா பழைய எழுத்துல வச்சு சுப்ஹான ரப்பியல் அலா, எங்க தூய்மையான ரப்பு பெரியவர் என்று சொல்றோம். அந்த நேரா வருவேன் நானே. அப்ப ரப்புக்கு பிடித்த அந்த பொசிஷன் சுஜூத், நபி அவங்களை இன்னும் கொஞ்சம் சுஜூத்ல வைக்க இருந்துச்சு, அல்லாஹ்வுக்கு என்ஜாய் பண்ண இருந்துச்சு, எனக்காக சுஜூத் செய்றாங்க. இல்ல அல்லாஹ் தஆலா சொல்வான், அவங்க பண்ணின சஜதால பாரம், அந்த கிராவிட்டி, அதுல வெயிட் கொண்டு இருக்குது. அல்லாஹ் சொல்வான், தலையை தூக்குங்க பாப்பா, உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, உம்மத்தியா, என்ற உம்மத்தியா. அந்த இடத்தை, அந்த நிலைமைய எங்க ரப்பு அல்லாஹ் ஏந்தையும் உங்களையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. இது அவருடைய நல்லடியார்களே, இறைநேச சிறுவர்களே, பேசிக்கொண்டு போலாம். ஓகே, ஆனா விளங்கிப்போம். பிறந்த மாதம் கண்ணியமான, அவங்க அவதரித்த மாதம், உலகத்திற்கு ஜனனம் தந்த மாதம், எல்லாரும் நடுங்கின மாதம், நடுங்கின மாதம், சரியான உரிமைகளை எல்லாருக்கும் பெற்று தந்த இந்த மாதம், கண்ணியமான ஊர்ல பிறந்த மாதம். மக்காவுக்கு வந்தாங்க, மக்களோட பேர் முகர்ரமா என்று மாற்றப்பட்டது. மதீனாவுக்கு போனாங்க, முனவ்வரா என்று மாற்றப்பட்டது. எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெங்கெல்லாம் பேர் அடிச்சுட்டு வந்தாங்க, அவங்கள டிகிரி அடிச்சுட்டு வந்தாங்க. ஷாமுக்கு போனாங்க, உட்கார்றதுக்கு இடம் இல்ல. இப்ப உதாரணத்துக்கு இங்க ஒரு 50-60 ஃபேன் போட்டீங்க, எல்லாருமே ஃபேனுக்கு கீழே. இப்ப யாராவது வந்து அவருக்கு இடம் இல்ல, அவர் வேற இடத்தான் உட்காரணும். இதே மாதிரி ஒரு இடத்துல தான் ஷாம்ல போய் உட்கார்ந்தாங்க. ஒரு ஃபாதர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு தெரியும் இந்த புள்ளையோட நிலைமை இவருக்கு விளங்கிச்சு, அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த மரத்துக்கு கீழே யாருமே எல்லாரும் உட்கார்ந்தாச்சு, நிழல் கருது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துக்கு பின்னால உட்கார்ந்தாங்க, நிழல் இங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க. அந்த மரம் என்ன செஞ்சிச்சு, அப்படியே திரும்பி நபி அவங்களுக்கு நிழலை கொடுத்துச்சு. இங்கிட்ட இருந்து எல்லாரும் பார்க்கறாங்க, எங்கடா நிழலை காணோம். நிழல் பார்த்தா அவங்கள அந்த அநாத புள்ள அந்த யதீம் இடத்துல. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கும் அந்த மரம் இருக்குது, இன்றைக்கும் அந்த மரம் இருக்குது. ஓ அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, ஏன் ரப்பு அல்லாஹ் இந்த நபியை கண்ணியப்படுத்தின விதம் அது. எனவே நாங்களும் எங்கள் நபியை கண்ணியப்படுத்த கட்டாயம் கடமை. அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது கடமை, அவங்களோட வரலாறு படிக்கிறது கடமை, அதன் மூலமாக சில விஷயங்களை வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வது கடமை. கியாமத்தில் அவங்களோட கொடிக்கு கீழால, லிவாவுல் ஹம்துக்கு கீழால நானும் நீங்களும் போயிட்டு சேர்றது கடமை. எங்கள் ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், கைப்பிடித்த மனைவி மக்கள், இவங்க எல்லாரையும் இந்த நேரத்தில் கூட்டிக் கொண்டு போகும் கடமை. எனவே அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்பத் நசீப் ஆக்குவானாக. யா அல்லாஹ், மௌத் வரையில இந்த ஹபீபை பின்பற்றதுக்கு பாக்கியத்தை தந்தானே. அவங்களோட நேரம் கூட யா அல்லாஹ் எதிர்த்து பேசுறதுக்கு எங்களோட வாயில ஒரு வார்த்தையை தந்துடாத ரப்பே. கியாமத்தில் அவங்களோட ஷஃபாஅத் வாஜிப் ஆக்கிடு நாயனே. ஹவுதுல் கௌசர்ல அவங்களோட கையால நீரவங்கள பாக்கியத்தை தந்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களோட சுவர்க்கத்தில் இருக்கிறது பாக்கியத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எப்படி எங்களுக்கு ஓண்ட தீதார், ஓண்ட முனாஜாத் முக்கியமோ,
இந்த ஹபீபுடைய முனாஜாத்தும் முக்கியம் யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால உம்ராவுக்கு போற, ஹஜ்ஜுக்கு போற பாக்கியங்களை தாயா அல்லாஹ். போனவங்களுக்கு மேலும் மேலும் போற வசதியை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், ரவுலால ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கண்ணியமான அந்த தர்பார்ல போய் சலாம் சொல்றதுக்கு பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அவங்களோட சலாத்துல பதிவேங்களுக்கு தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்துல பிள்ளைகளுக்கும் குடும்பத்தவங்களுக்கும் அவங்களோட அந்த கொள்கையை, அந்த வாழ்க்கையை எடுத்து நடக்கிறதுக்கு சுன்னத்துகளோட மதிப்புகளை உள்ளத்துல தாயா அல்லாஹ். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم اللهم صل وسلم وبارك عليه. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله، أوصيكم بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. وقال النبي صلى الله عليه وآله وسلم الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. وقال أيضا أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه وأشدهم في أمر الله عمر بن الخطاب رضي الله تعالى عنه وأصدقهم حياء عثمان بن عفان رضي الله تعالى عنه وأقضاهم علي بن أبي طالب رضي الله تعالى عنه وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله تعالى عنها والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهما وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا وارض عنا معهم بمنك وكرمك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. اللهم أجرنا من النار لا تشوي قلبنا بالنار وقنا من لهب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك